நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவர் மேலும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்று நம்மோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற 2 அருட்தந்தையர்களையும் நமது தியாகோன் அவர்களோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் வாழ்வு, நம் குடும்ப வாழ்வு, துறவற வாழ்வு, எந்த வாழ்வாக இருந்தாலும் அது இனிக்க வேண்டுமென்றால், சுவைத்து அதை பார்க்க வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை நாம் விட்டுத்தர வேண்டும். ஒரு சிலவற்றுக்காக நாம் பலியாக வேண்டும். பலியானால் ஒரு புதிய வாழ்வை நம்மால் காண முடியும். பலியாக மாற விரும்பாத நேரங்களுக்காக, வீண் பிடிவாதத்திலும் வரட்டு கௌரவத்திலுமேயே சுகம் கண்டதற்காக, குடும்பங்களை இழந்ததற்காக, உறவுகளை அழித்ததற்காக சிறிது நேரம் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி
புதியவர்களாக வாழ வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்து இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றுகிறேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40 பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். 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 நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டனர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி. எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன்.
உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடி கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரை உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது இரக்கப்பெருக்கினால்
பொதுக்காலம் 2வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்து அவரையும் அன்னை மரியாவையும் போற்றவும் புகழவும் வாய்ப்பை தந்ததற்காக நன்றி சொல்லி, இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நற்செய்தியின் பின்னணியாக ஒரு சிறிய கருத்தை கூறுகிறேன். மத்தேயு தனது நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று அறிமுகப்படுத்துகிறார். லூக்காவும் இடையர்களுக்கு உங்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கிறேன், தாவீதின் குலத்திலே உங்களுக்காக ஆண்டவர் மீட்பர் பிறந்துள்ளார் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். இன்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை வெளிப்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவரே இறைமகன் என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதையும் அவரை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைப்பதையும் நாம் கேட்கிறோம். சற்று விரிவாக பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த 3 பகுதிகளை, 3 வாக்கியங்களை உங்களுக்கு சற்று விளக்கம் செய்கிறேன். 1, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. இந்த சொற்றொடரை பலவிதமாக நாம் பல கோணங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டி ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியாக பார்க்கலாம். அதே விவிலியத்தில் இன்றைய முதல் வாசகத்திலும் மற்றும் ஏசாயா புத்தகம் 2வது புத்தகத்திலிருந்து நாம் அவரை இறைவனின் ஊழியன், துன்புறும் ஊழியன் என்பதை வாய் திறவா ஆட்டிற்கு உதாரணமாக சொல்வதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு நாம் சிறப்பாக பார்ப்பதை யோவான் நற்செய்தியாளர் இதை இன்னும் அழுத்தமான ஆழமான ஒரு உண்மையை, யூதர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நிகழ்வை பின்னணியாக கொண்டுதான் கூறுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது பலியிடப்படுகின்ற ஆடு, அதைத்தான் பாஸ்கா ஆடு என்று நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 12வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே இந்த பாஸ்கா ஆடை பற்றி நாம் பார்க்கிறோம். பலியிடப்படுகின்ற ஆடை பார்க்கிறோம். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். ஆக ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த ஆட்டை என்ன செய்வார்கள்? அதை வெட்ட வேண்டும், பலியிட வேண்டும். தொடர்ந்து 7வது வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். ஆகவே ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை ஆண்டவருடைய இந்த பாஸ்கா கடத்தல் விழாவிலே இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த அர்த்தத்தில் தான் நற்செய்தியாளர் யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் வழியாக அறிமுகப்படுத்துகிறார். இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே பலியிடப்பட போகின்றவர் என்பதை சொல்லுகிறோம். இதைத்தான் யோவான் தனது நற்செய்தியிலே இறுதியிலே ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இதிலே தெளிவாக சொல்லுகிறார். இவர் தன்னுடைய உயிரை தானாகவே கொடுக்க வந்த ஆட்டுக்குட்டி. இவர் படிப்படியாக எப்படியெல்லாம் துன்பங்கள் பட்டு, வேதனைப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் நாம் எசையாவிலே காணுகின்ற துன்புறும் ஊழியனையும் மையப்படுத்தி பலியிடுகின்ற ஆடாகவும் துன்புறும் ஊழியனாகவும் 2ஐயும் ஒன்றிணைத்து அவர் நமக்கு மீட்பு தருகிறார் என்று சொல்லுகிறார். அதையும் கடந்து இறுதியாக நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் இந்த ஆண்டவருடைய பலியிடப்படுவதால் வரக்கூடிய விளைவு என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். திருவெளிப்பாடு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம்.
நீர் கொல்லப்பட்டீர், உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். வெற்றி. நீர் இறந்தது ஏனோ தானோ என்று அல்ல. ஒரு சிலர் பிதற்றுவார்கள், இயேசு கிறிஸ்துவாக மனமுவந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று. அதெல்லாம் பிதற்றல்கள் இல்லை. தெரிந்தே அவர் இந்த உலகத்திற்காக தன்னை பலியாக கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை தந்து வெற்றி வீரராக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார் என்பதைத்தான் இந்த திருவெளிப்பாட்டிலே அவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டதைப் போல ஆண்டவர் ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அவர் ஆண்டவர் என்று புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு சொன்னதைப் போல இவர் எல்லோருக்கும் உரிய வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு அருமையான செம்மறி பலியான ஆட்டுக்குட்டி என்று அவர் தன்னுடைய திருவெளிப்பாட்டிலே தெளிவுபடுத்துகிறார். இது முதல் பகுதி. இவரே கடவுளின். இரண்டாவது, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர். ஆகவே இவர் ஒரு சாராருக்கு வந்தவர் அல்ல. புனித பவுலடியார் சொல்வதைப் போல இவர் ஒரு புதிய வாழ்வை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகின்றவர். அப்படி என்றால் ஒரு புதிய வாழ்விற்கு, ஒரு புதிய கண்ணோட்டத்திற்கு, ஒரு புதிய சகாப்தத்திற்கு நம்மை அவர் அழைத்து செல்லுகின்றார். ஆகவே பாவ கழுவாய் நிறைவேற்றும் போக்கு ஆடு என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்க பார்த்திருக்கிறோம், கேட்க பார்த்திருக்கிறோம். அது இப்பொழுது நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆகவே ஒரு நாள் அவர்கள் பாவ பரிகாரத்திற்கென்றே வைத்திருந்தார்கள். எபிரேயத்தில் யோம் கிப்பூர் என்று சொல்லுவார்கள். பாவ கழுவாய் ஆடு என்று ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே யோம் கிப்பூர் என்று சொல்லுகின்ற பாவ கழுவாயை போக்குகின்ற அந்த நாளிலே அவர்கள் சடங்குகளோடு வழிபாடுகள் செய்து வந்தார்கள். லேவியர் புத்தகம் 16வது அதிகாரம் 9-10 வசனங்களில் இந்த ஆட்டை பற்றி நாம் பார்க்கிறோம். பலியிடப்படுகின்ற அந்த ஆடு. இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் 2ஐயும் எரி பலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும். ஆகவே பலியிடுவதற்கென்று ஆடுகளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த பிற்பாடு ஆரோன் அவைகள் மீது கைகளை வைத்து ஜெபித்து அதை பலியிடுவ தயார் செய்வார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாயையும் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பிவிடுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும். ஆகவே அந்த நாளிலே மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஆலயத்திலே வந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அங்கு இருக்கின்ற அந்த ஆட்டிற்கு முன்பாக அந்த ஆட்டை தொட்டோ அல்லது அதை கையை நீட்டியோ என் பாவத்தை எல்லாம் இந்த ஆடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவப்போக்கு கழுவாய். ஆகவே என்னுடைய பாவத்தை, என்னுடைய பரிகாரத்தை, என்னுடைய பாவ சிந்தனைகளை இந்த ஆட்டின் மீது நான் சுமத்தி விடுகிறேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஒரு நாள் முழுவதும் அவர்கள் அழுது புலம்பி அந்த ஆட்டை பிறகு பாலை நிலத்திற்கு ஓட்டி விடுவார்கள். என்ன காரணம்? பாலை நிலத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம், இந்த வெள்ளாட்டு வழியாக பாலை நிலத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஆட்டின் வழியாக நான் புத்துணர்வு பெறுகிறேன், அருள் பெறுகிறேன், ஆசீர் பெறுகிறேன், மன்னிக்கப்படுகிறேன், மீண்டும் நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுக்கிறேன். ஆகவே என் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு, அங்கிருந்த அனைவருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த ஆடு பாலை நிலத்திற்கு விரட்டிவிடப்படும். ஆகவே என் பாவங்களை சுமந்து செல்லுகின்ற அந்த ஆடு, என் பாவங்களை சுமந்து எனக்காக இங்கே பாலையிலிருந்து, இங்கே இருந்த கோவிலிலிருந்து பாலை நிலத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஆட்டை போல, பாவத்தை சுமந்து சென்ற ஆட்டை போல இப்பொழுது ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கல்வாரி மலைக்கு தன்னையே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து பலியாக சென்றார் என்ற அந்த கருத்தை யோவான் வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு பின்னணியை மையப்படுத்தி இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை திருமுழுக்கு யோவான் வழியாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த பாவம் போக்கும் கழுவாயாக அந்த ஆட்டை போல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவர் யார்? இவரே இறைமகன் என்று தெள்ளத் தெளிவாக
மத்தேயு சொன்னதைப் போல இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்றும் அருமையான ஒரு நற்செய்தியை, மகிழ்ச்சி நற்செய்தியை தெரிவிக்கிறேன். தாவீதின் குலத்திலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொன்ன லூக்காவின் வார்த்தைகளைப் போல இன்று இப்பொழுது இந்த வாசகத்தில் யோவான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆடாக உருவகப்படுத்தி, அதுவும் போக்காடாக நம் பாவங்களையெல்லாம் ஏற்று இறைமகனாக இருந்தவர் பாவங்களை தவிர்க்கிறார். அந்த பாவம் உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தானது. உலக மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்கள் அனைவருக்காகவும் இறந்தார் என்பதை தன்னுடைய நற்செய்தியின் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து யார், எதற்காக வந்தார், என்ன செய்ய போகிறார், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாழ்வு என்ன, அவருடைய பலியும் நம்முடைய வாழ்வும் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்வு இருக்கும் என்பதற்காகத்தான் பலியும் புதிய வாழ்வும் என்ற ஒரு சிறிய தலைப்பை தந்திருக்கிறேன். நீங்களும் நானும் பலியாக மாற வேண்டும். இந்த இரண்டையும் ஒன்றிணைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்தை போக்கினார். பலியும் அதை தொடர்ந்த புதிய வாழ்வும் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிறது, உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இதைத்தான் பலியும் புதிய வாழ்வும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனித திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இந்த பலியும் புது வாழ்வும் நம் வாழ்க்கையில் இருக்க முடியுமா? இருக்க முடியும், இருக்க வேண்டும். குடும்பத்திற்காக பலியாக வேண்டும். பலியானவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த பலியும் புதிய வாழ்வும் நம் வாழ்வில் நடைபெற வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் ஒரு அருமையானவர்கள் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்வை, நம்முடைய அன்பு வாழ்வை, உறவு வாழ்வை, அன்பிய வாழ்வை, ஏற்றத்தாழ்வு இல்லாத, ஜாதி போன்ற சண்டை சச்சரவுகள் இல்லாத, வன்முறை இல்லாத ஒரு வாழ்வை நம் குடும்பங்களிலே, நாம் இருக்கின்ற பகுதிகளிலே காட்டுகின்ற பொழுது அவரை எண்பிக்க முடியும். இவர்களே நல்லவர்கள், இவர்கள் சிறப்பானவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். உங்கள் நற்செயல்களால் இறைவனை மகிமைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய நற்செயல்களால் இயேசு கிறிஸ்து எப்படி அனுப்பப்பட்ட போக்காடாக கல்வாரியிலே சென்று பலியிடப்பட்டாரோ அதே போன்று நம் குடும்பங்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ முடியும். ஏராளமானவர்களை நாம் பார்த்துக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். மூத்த மகனோ மகளோ தன்னுடைய பிறகு பிறந்த குழந்தைகளுக்காக எத்தனை பேர் எவ்வளவு சிறப்பாக வாழுகிறார்கள். ஒரு சிலர் திருமணமே இல்லாமல், நான் திருமணம் செய்து கொண்டால் எனக்கு பின் இருக்கக்கூடிய என்னுடைய தங்கையோ அல்லது தம்பியோ சரியான முறையில் வாழ முடியாது என்று எண்ணி காலம் கடந்து திருமணம் செய்வார்கள். சற்று வயது முதிர்ந்த பொழுதும் திருமணம் செய்வார்கள். அல்லது திருமணமே வேண்டாம், என் குடும்பத்திற்காக அப்பா இல்லை அம்மா இல்லை, ஆகவே நான் என் குழந்தைகளை என்னுடைய தம்பி தங்கைகளை வளர்ப்பேன் என்று பலி செய்து பலியாக தங்கள் வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் ஏராளமாக உண்டு. நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. வாழ முடியும், நம்மால் பலியிட முடியும். அல்லது நம்முடைய குடும்பத்திற்காக நான் என்னிடம் இருக்கக்கூடிய என்னுடைய தீய பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், வரட்டு கௌரவங்கள், வீணான பிடிவாதங்கள், ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒஸ்ட் வியாதி. இப்போ அதுதான் எந்த குடும்பத்தை போய் கேட்டாலும் 10 2 3 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்துடுது. அல்லது ஒரு பையன் வாழ முடியாது என்று வந்து விடுகிறான், வாழ முடியாது என்று சொல்கிறான். கேட்டால் இவன் அந்த பொண்ணை குறை சொல்கிறான், அந்த பொண்ணை கேட்டால் இவனை குறை சொல்லுது, ஏதாவது சொல்லி பிரிந்து விடுகிறார்கள். பலியிட தங்களையே ஒரு பழிப்பொருளாக இந்த குடும்பத்திற்காக இறைவன் தந்திருக்கின்ற இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கைக்காக நான் எதையெல்லாம் இழக்க வேண்டுமோ அதை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழுகிறோம். எண்ணமில்லாமல் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இனிக்காமல் போகிறது, கசப்பாகி விடுகிறது. வாழ்நாள் முழுவதும் இந்த சுமையை, தேவையில்லாத இந்த ஈகோ என்ற சுமையை சுமந்து கொண்டே செல்லக்கூடிய ஏராளமான இந்த காலத்து குழந்தைகள், கணினி உலகு குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள். கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது. பலியிட மறுக்கிறோம். பலியிட முடியும், பலியிட்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் கடவுள் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே.
அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். நம்முடைய மீட்புக்காக அவர் தன் உயிரை தந்ததாக படிக்கிறோம். துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் கடந்து நம்மால் வாழ முடியும் என்று பேதுரு நமக்கு உற்சாகம் தருகிறார், ஊக்கம் தருகிறார். அந்த வார்த்தையை படித்து நான் முடிக்கிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும், முடியாது என்று சொல்லாதீர்கள். நமக்காக இறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் ஆற்றல், அவரது இறப்பு உயிர்ப்பு நமக்கு நிச்சயமாக வழிகாட்ட வேண்டும், வழிகாட்டுகிறது. ஆகவே இந்த இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்ன அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 18-19 இவ்வாறு நாம் பார்க்கிறோம். உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையை நின்று விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆக பாவத்திலிருந்து மீட்டு புதியவர்களாக வாழ என்ன விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுனுடைய மரணம், பாடுகள், உயிர்ப்பு, இரத்தம் அப்படின்னு சொல்றார். ஆகவே விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஆகவே நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியில் வாழ, மனநிறைவில் வாழ, சந்தோஷமாக இருக்க, குடும்பத்தில் அன்புறவோடு வாழ, ஐ லவ் யூ என்று சொல்லி வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கைக்குள், இனிக்கின்ற துறவரத்திற்குள், என்றும் எங்கும் எப்பொழுதும் மகிழ்வோடு பணி செய்யக்கூடிய ஒரு அருமையான உள்ளத்தை தந்திருக்கின்ற இந்த துறவரத்தில் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். காரணம், உலக மக்கள் அனைவருக்காகவும் தன் உயிரை, விலைமதிக்க முடியாத தன் உயிரை அவர் தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்விலே இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இவரே உண்மையான ஆட்டுக்குட்டி என்று நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட அந்த இயேசுவினுடைய அருள் ஆசீர் தொடர்ந்து நம் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நாம் நடக்கப் போகிறோம். சாவை காட்டி பயமுறுத்துவது என்னுடைய பாணி அல்ல. அதற்காக நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. வாழ்வு எவ்வளவு உன்னதமானது என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். விலை கொடுத்து வாங்கப்பட்ட இயேசுவினுடைய இரத்தத்தால் வாங்கப்பட்ட நாம் வீணாகி போய்விடக்கூடாது, நம் குடும்பங்கள் அழிந்துவிடக்கூடாது, உறவுகள் இல்லாமல் போய்விடக்கூடாது, அவருடைய மரணம் எந்த விதமான அழுத்தத்தையும் தாக்கத்தையும் தந்துவிடாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். ஊம் டு டூம், கருவறை டு கல்லறை, ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்க்கையில் இயேசுனுடைய அன்பையும் அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தையும் எண்ணி பார்த்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்வோம். அப்படி வாழ்ந்த அன்னை கன்னிமரியாளுடைய திருப்பிடத்திலிருந்து தான் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க அருள் புரிவாராக. வல்ல இறைவன் நல்லருள் புரிவாராக. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிரார்த்தனை அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக
பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். புதிதாக இறைவன் நமக்கு ஒரு வாரத்தை கொடுத்து பலியாக நாம் மாறி புதியவர்களாக வாழ முடியும் என்ற சிந்தனையை தந்தது இறைவனிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவோடு இணைக்க பெற்று புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டுள்ள எம் திரு அவை தலைவர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உம்மை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தினோம் என்ற இறைவாக்கிற்கேற்ப நற்செய்தியின் ஒளியை உலகெங்கும் பரப்பிட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் பாவத்தை போக்க வந்த செம்மறியே, போர்களாலும் வன்முறைகளாலும் தவிக்கும் இவ்வுலகிற்கு உமது அமைதி கிடைக்கச் செய்தருளும். எம் இந்திய தேசத்தை ஆளும் தலைவர்கள் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களை காத்து நேரிய வழியில் ஆட்சி செய்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளியோரின் துணையே எம் இறைவா, குடும்ப பாசமின்றி தவிப்போர், வாழ்வை இழந்த இளையோர், தனிமையில் வாடும் முதியோர், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அனைவரும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரின் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என்கிற உத்வேகத்துடன் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற நீர் துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் உம் அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்போரின் நன்றிகளையும் தேவைகளையும் ஏற்று தொடர்ந்து உம் அருள் ஆசிரை வழங்கி காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களது வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கின்ற குடும்பங்களை இறைவன் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்கு அருமையான குழந்தை ஒன்றை தர வேண்டும் என்று அன்னையின் பரிந்துரையோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் தங்களது பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறக்கூடிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். வர இருக்கின்ற இந்த கல்வி ஆண்டின் இறுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் கவனம் சிதறாமல் படிப்பில் மட்டுமே குறியாக இருக்க வேண்டும் என்று நம் குழந்தைகளுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த இறைவனின் ஆட்டுக்குட்டியாகவே இருந்து நம்மை வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னில் நீ வாழ உன்னில் நான் மகிழ ஓவந்தே நான் வருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை
பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீ வாழ உன்னில் நான் மகிழ வந்து நான் வருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாவில் மனிதரை உருவாக்கினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாளியாய் ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிப்போரோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் எழுந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கொந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தவாறு அவரது அன்பு அரசு வர வேண்டும் என்றும்
நாமும் பலியாக புதிய வாழ்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவருக்கும் அருளையும் ஆசீரையும் தந்து வழி நடத்துகின்றவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றி இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிகாரத்தால் உமது ஒரே பரிவிரக்கத்தால் ஒன்றுபட்டிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்